என்ன பிரச்சனைனா, அந்த அண்ணன் பட்டன் ஃபோன் வச்சுருக்காரு, பரவாயில்ல. இந்த பட்டன் ஃபோன் இருந்த வரைக்கும் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பழனின்னு. ஏன் மகிழ்ச்சியாக இருந்தது? அதில் மெசேஜ் வந்தாலே மெசேஜே சரியாக தெரியாது. கரெக்டா? நல்லா உச்சி வெயிலில் ஃபோனை பாருங்கள், அதுவும் எல்லோ லைட்டு டிஸ்பிளேவா. பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணவங்க மட்டும் கை தட்டுங்க பார்ப்போம். இதுக்கு ரைட், ஓகே, எல்லாரும் கை தட்டு வச்சுருக்கீங்க. சிலர் பார்ப்பேன் நான் டிராஃபிக்கில் நின்றுட்டு, படிச்சிட்டிங்களா தெரில, இவ்வளோதான் இருக்கும். பிரச்சனையே இல்லைங்க. அதில் மெசேஜை டைப் பண்ண முடியாது. ஏன்? அது ஒரு பெரிய மெசேஜ் ஆகிடும். போகிறதுக்குள்ளே கடுப்பாக இருக்கும். வாழ்க்கை நல்லா இருந்தது. ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வந்துச்சு. அதை நான் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லுவாங்க. நான் அண்மையில் சொன்னேன், அது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இழுத்து விடுற ஃபோன். ஹலோ ஏன் அது இழுத்து விடுற? பரவாயில்ல, அவர் ஒன்று அபவுட் இருக்கட்டும். அவர் ஏன் இழுத்து விடுற ஃபோன்னா, அதான் பிரச்சனைகளை இழுத்து விடுது. கரெக்டா? அதான் பிரச்சனைகளை இழுத்து விடுது. அதில் தான் நிறைய மறைக்க முடியும்னு தோணுது. பட்டன் ஃபோன் இருந்த வரைக்கும் எந்த மனைவியும் கணவன் ஃபோன் எடுத்து பார்க்கவே இல்லை. நிற்கலை, கவனிக்கலை, போயிட்டே இருந்தது வாழ்க்கை. பட்டன் ஃபோன் வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, டிங்குன்னு சத்தம் இருந்தால் இவனுக்கு டங்குன்னு ஆகுது. யார் அமைச்சிருப்பான்னு தெரியலையே. மனைவி ஃபோனை எடுக்கிறாங்க, பின்னாடி அனிருத் மியூசிக் மாதிரி தட்ட 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 தட 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 தட. ரீசார்ஜ் பண்ணணுமா? அப்போ தான் அவனுக்கு அவனே ரீசார்ஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் சார். ஒன்று சொல்லவா, டெக்னாலஜி எவ்வளோ ப்ளஸ்ஸோ அவ்வளோ மைனஸ். எந்த ஒரு தொழில்நுட்பமும் உறவுகளை சிதைக்காது, உறவுகளே நினைக்கிற வர. எந்த ஒரு தொழில்நுட்பமும் உறவுகளை சிதைக்கவே சிதைக்காது, உறவுகளே நினைக்கிற வர. நான் ஒரு விஷயம் சொன்னேன், இப்போ நம்மகிட்ட ஒரு 1200 ரூபாய்க்கு தான் ஃபோன் இருக்குது. 1200 ரூபாய்க்கு தான் ஃபோன் இருக்குது. நம்மகிட்ட அன்பாக பேசுகிறதுக்கு நம்ம குடும்பத்தில் எப்பயுமே 10 பேர் இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் காஸ்ட்லியான ஃபோன். 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் இருக்குது, கூப்பிட்றவன்லாம் கடங்காரன். நீ மட்டும் ஃபோன் எடுக்கல, உன்னை தூக்குறா அப்படிங்கிறான். எதுக்கு அந்த ஃபோனு? இல்லை, ஃபோன் இருக்கு, கால் வருதான்னு பார்க்குறோம். கால் வருது, டெலிமார்க்கெட்டிங். பிரயோஜனமே கிடையாது. எவ்வளவு விலை உயர்ந்த அலைபேசிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் மதிப்பு கணக்கிடப்படாது. உங்களுக்காக எவ்வளவு பேர் பேசுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மதிப்பு எடை போடப்படும். ஹரிணிகாசங்க அடுத்துங்க, எவ்வளோ பெரிய விஷயம் வாழ்க்கையில் நடந்தது. நம்ம எதை கவனிக்கிறோம்? கடந்து போயிடுறோம் எல்லாமே. ஒரு சின்ன தொலைவில் வந்தால் தற்கொலை என்ன மனசில் வந்துடுது. ஒரு சின்ன தொலைவு வந்தால் தற்கொலை என்ன மனசில் வந்துடுது. இவர் மரியாதைக்குரிய இறையன்பு ஐயா ரொம்ப அழகாக ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவிதை. கோழையை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அது எங்கே அதுன்னு பார்த்துறேன், ஒரு நிமிஷம் கரெக்டாக சொல்லணும்ல. நான் அழகான ஒரு கவிதை. கோழைக்கு கடைசியாக வீரம் வந்தது, தற்கொலை. கோழைக்கு கடைசியாக வீரம் வந்தது, தற்கொலை. என்ன எப்படி பார்க்குறாங்க பாருங்க வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும். ஆனால் நாம எப்படி பார்க்குறோம்? சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோர்ந்து போயிடுறோமே. அவன் ஏமாத்திட்டான், இவன், யாருமே ஏமாத்தலை, நாம ஏமாத்திட்டோம். அதான் உண்மை. ஆனால் நாம என்ன பண்ணுவோம்? அவன் ஏமாத்திட்டாங்க, இவன் ஏமாத்திட்டாங்க, நான் உட்பட. பரவாயில்ல, ஆனால் நீங்கள் பதில் பேசாதீங்கண்ணே, நான் ப்ளீஸ்ண்ணே, நல்லா இருப்பீங்க உங்கள் பரவாயில்ல சார், விட்டுருங்க, பரவாயில்ல, ஒரு பாட்டு இருக்கட்டும். ஏன்னா கலெக்டர், அவங்க போலீஸ் இதெல்லாம் இருக்காங்க, அப்புறம் நெப்போலியன் கட்டுப்படுத்தப்படுவார், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, பரவாயில்ல சார், விட்டுருங்க சார். அண்ணா வச்சு, ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ள நடக்கிற ஆற்றல் எனக்கு புரியுது. அந்த 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 அது அந்த ஆற்றல் வேண்டாம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ஏன்னா இது அதை விட ஆற்றல் இங்கே இருக்குது, துப்பாக்கியோட, அதுக்காக சொல்கிறேன். இப்போ அண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் மு. முருகேசன். 2021ஆம் ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது அவர் கிடைச்சது. எதுக்காக அப்படின்னா, அந்த புத்தகத்தோட பேர் இங்கே ஒரு 12வது வரைக்கும் படிக்கிற பசங்க உங்கள் வீட்டில் இருந்தால் நிச்சயம் அந்த குழந்தைகளுக்கு நாம தான் கொஞ்சம் பெரியவன் ஆகிட்டாவே பெரியவன் நினச்சிக்கிறோம். கிடையாது, அவங்களுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை, இதான் தலைப்பு. அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை புத்தகம் இருக்கு, வாங்க. அருமையான புத்தகம், சின்ன சின்ன சிறுவர் கதைகள்.
இன்னைக்கு வந்து சிறுவர் கதைகளே இல்லை. சின்ன வயசுல எத்தனை பேர் அம்புலி மாமா படிச்சிருக்கீங்க? ரைட். எத்தனை பேர் பூந்தளிர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கோகுலம் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ராணி காமிக்ஸ் படிச்சிருக்கீங்க? மாயாவி மாயாவி என்ற அந்த கோட்டை உரிமை கொண்டே இருந்தது அப்படிமா டப்பு டப்புன்னு இருக்கும் நமக்கு படிக்கிறப்ப. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. படிக்கிற பழக்கம் நமக்கு இருந்ததுங்க. என்ன யோசிக்கணுங்கிற எண்ணமும் நமக்கு வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிற பழக்கமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே டெக்னாலஜி, ஃபோன் கையில் வந்துருச்சு. சொந்தமாக மூளை வேலையே செய்யலை. ஏதாவது ஒன்று படித்தா மட்டும்தான் ஒன்று வேலை செய்யும், வேலை செய்யலை. இதுதான் பிரச்சனையே. சிறுவர் நூல்கள் நிறையா வரணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இருக்கிற பபாசி நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். முடிந்த வரை சிறுவர் இலக்கியங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வாங்குவதற்கு பெற்றோர்கள் தான் தயாராக இல்லை, வாங்குறதுக்கு பெற்றோர்கள் தான் தயாராக இல்லை. தயவு செஞ்சு நிறைய புத்தகங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒரு கவிதை, கவின்னு ஒரு 2வது படிக்கிற ஒரு பெண் குழந்தை, கவின்னு ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா வந்து எந்நேரமும் கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்களாம். படிக்காத அம்மா டெய்லி ஒரு கதை, சாப்பிட்றப்ப தூங்குறப்ப குறிப்பாக தூங்கும் பொழுது கதை சொல்லி தூங்க வைப்பாங்களாம். அன்றைக்கி நைட்டு உட்காந்து அந்த குழந்தை சொல்லியிருக்கு, அம்மா கதை சொல்லுங்கன்னு இருக்கு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, கதை இல்லைடா செல்லம், நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு சொல்கிறியா? அப்போ நீ நாளைக்கு சொன்னோன்னா நான் நாளைக்கு தூங்குறேன்னு நினச்சி உட்காந்துருச்சு. குழந்தைங்க இந்த மாதிரிலாம் பண்ணும். அதனால தான் குழந்தைங்க செவுள்ளே வைப்பாங்க. அதுக்கு பேர் அம்மா அப்பா. ஏன்னா பொறுமை கிடையாது, அறிவு கிடையாது நமக்கு சொல்கிறதுக்கு புதுசாக. அந்த அம்மா உடனே என்ன பண்ணியிருக்காங்க, செல்லம் இவ்வளோ நேரம் அம்மா தாண்டா கதை சொன்னேன், இன்னைக்கு நீ அம்மாவுக்கு கதை சொல்லு. உடனே அந்த குழந்தை கொஞ்சம் இப்படி நீங்கள் பாராட்டிட்டீங்கன்னா குழந்தைங்க ஒரு வெக்கப்படும். அதோட ஒரு அழகு எதுவுமே இல்லை. உடனே சரிம்மா நான் முயலாம கதை சொல்லவா? அம்மாவுக்கு தெரியும், இருந்தாலும் சரி சொல்லுன்னு இருக்காங்க. உடனே கவின் அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தை கதை அண்ணன் எழுதுகிறார் மு. முருகேசனை. அது ஒரு அழகான கிராமம், ஆற்றங்கரை ஒட்டி இருக்கு. அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு முயலும் ஆமை இருந்துச்சு. 2 பேரும் நண்பர்கள். ஒரு வியாபாரி என்ன பண்ணுறாரு, விவசாயி என்ன பண்ணுறாரு, சந்தைக்கு காய்கள் எடுத்துகிட்டு விற்பனைக்காக கொண்டு போகிறாரு. இந்த ஆமையும் முயலும் பசியோடு இருந்ததை பார்த்துட்டு ஒரு முட்டைக்கோசை கொடுத்து 2 பேரும் சாப்பிடுங்கிறாரு. வாங்கிருச்சு. முயலுக்கு பயங்கரமான பசி. முயல் யோசிக்குது, முட்டைக்கோசை முழுசாக சாப்பிட்டாதான் நம்ம பசி அடங்கும். ஆமைகிட்ட ஒரு போட்டி வைப்போனும் பழைய கதைக்கு போயிருக்கு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே ஆமை சொல்லிச்சான், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா நீ நினச்சிக்கிட்டு, ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே உடனே முயல் சொல்லிச்சான், இல்லை நான் ஏதாவது சொன்னால் நீ என்னை ஏமாத்துறதுக்காக ஒரு போட்டி வச்சேன்னு சொல்லுவேன், நீயே சொல்லு அப்படின்னு தந்திரமாக பேசியிருக்கு. உடனே ஆமை சொல்லிச்சான், யார் அவங்க வீட்டை முதல்ல போய் தொட்டுட்டு வராங்களோ அவங்க இந்த முட்டைக்கோசை சாப்பிட்டுக்கலாம். யார் அவங்க வீட்டை போய் முதல்ல தொட்டுட்டு வராங்களோ அவங்க இந்த முட்டைக்கோசை சாப்பிட்டுக்கலாம்னு முயல் சொல்லிச்சான். ரொம்ப ஈஸியான போட்டி, ரெடி கேம் ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஓடிச்சான். போய் தொட்டுட்டு வந்துதான் ஆமை பாதி முட்டைக்கோசை சாப்பிட்டு இருந்துச்சான். உடனே நீ சீட்டிங் ஃபெலோ, நீ ஏமாத்திட்ட, நீ ஒரு துரோகி அப்படின்னுச்சான் ஆமை. முயல் சொல்லிச்சான். உன்னை ஆமை சொல்லிச்சான், நான் ஏன் துரோகி, நான் என்ன உன்னை ஏமாத்தினேன், நீ என்ன சொன்ன, யார் முதல்ல போய் வீட்டை தொட்டுட்டு வராங்களோ அவங்க தானே வந்து சாப்பிடணுன்னே, நான் போயிட்டு வரத்துக்குள்ள நீ அதே இடத்துல இருந்து அப்படியே சாப்பிட்ட, என் வீடு இதுதானே பாருன்னு டப்புன்னு உள்ள போச்சான். எனக்கு வீடுன்னு எது தனியாக இருக்கு, என் ஓடு தான் வீடு, என் வீடு தான் ஓடு, அது வரைக்கும் நீ சொல்லிச்சான். உடனே முயல் சோகத்தில் ஆழ்ந்துருச்சான். உடனே அம்மாவுக்கு இப்படி ஒரு முயலாம கதை கேட்டதே இல்லைடான்னு கட்டி பிடிச்சிட்டாங்களாம். உடனே குழந்தை தொடர்ந்துச்சான். அந்த கவின்கிற அழகான பெண் குழந்தை மறுபடியும் சொன்னாலாம், அம்மா கதை இதோட முடியலம்மா, அப்புறம் அந்த ஆமை முயலுக்கு மீதி இருந்த பாதி முட்டைக்கோசை கொடுத்து நண்பா நீயும் சாப்பிடுன்னு சொல்லிச்சு. முயலுக்கு ஒன்றும் புரியல, சாப்பிடு நண்பான்னு சொல்லிட்டு ஆமை ஒரு விஷயம் சொல்லிச்சான், நண்பா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவங்க, உன்னால் வேகமாக ஓட முடியும்னா என்னால் வேகமாக நீந்த முடியும் நண்பா, ஒருவர் எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத வச்சு தான் அவர்களுடைய வலிமையை கணக்கிடப்படுதே ஒழிய அவங்க எப்படி இருக்காங்கிறத வச்சு வலிமையை கணக்கிடப்படாதுன்னுச்சான். எவ்வளோ அழகான வார்த்தை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், மரம் ஏறுவது தான் மீன்களுக்கான தேர்வு என்றால், மரம் ஏறுவது தான் மீன்களுக்கான தேர்வு முறை என்றால் ஒருபோதும் மீன்கள் அதில் வெற்றி பெறாது, தண்ணீரில் இருந்தே அது இறந்து போக வேண்டியதுதான். அவங்கவுங்கள அவங்கவுங்க இடத்துல வச்சு சோதிக்கணும், அதற்கு பெயர் தான் வலிமை, அதற்கு பேர் தான் உலகம்னு சொல்லிச்சான். இந்த கதையை மு. முருகேசன் எழுதினார். எப்படி இந்த கதைக்கு வந்து அந்த விருது கிடைக்காம இருந்திருக்கும்? இதெல்லாம் எப்படி தெரியும்? படித்தா மட்டும்தான் தெரியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள் மக்களே,
இங்கே நீங்கள் சாப்பிட்ற டெல்லி அப்பளம், இங்கே நீ சாப்பிட்ற கரும்பு ஜூஸ் போடலையா அந்த தடவை? பரவாயில்ல. வேற என்ன போட்டிருக்கு கடை? இங்கே நீங்கள் சாப்பிட்ற இட்லி போண்டா ஏதாவது. இதற்காக புத்தக திருவிழா அல்ல. செவிக்கு உணவு இல்லாத பொழுது புத்தகம் பார்த்து களைப்பு ஏற்பட்ட பிறகு சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். வயிற்றுக்கு ஈந்து ஈந்து ஓய்ந்த பிறகு புத்தகம் பார்க்கப்படும் அல்ல. குறளை தலைகீழாக படிக்கக்கூடாது, நேராக தான் படிக்கணும். என்னுடைய இனிமையான பெற்றோர்களுக்கு, இனிமையான ஆவடி மக்களுக்கு, இனிமையான அன்புள்ளங்களுக்கு ஒரு சகோதரனாக ஒரு வேண்டுகோள். உங்கள் மாத செலவு கணக்கில், உங்களுடைய மாத செலவு கணக்கில் மளிகைக்கும் வீட்டு வாடகைக்கும் அல்லது வீட்டு இஎம்ஐக்கும் மாதாந்திர தவணைக்கும் உங்கள் குழந்தைகளுடைய பள்ளி கட்டணத்திற்கும் உங்கள் குழந்தைகளுடைய போக்குவரத்து செலவிற்கும் தனித்தனியாக தொகை எழுதுகிற மாதிரி மாதம் இத்தனை ரூபாய்க்கு இந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் என்பதையும் உங்களுடைய அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்கிறது என்னுடைய பணிவன்பான வேண்டுகோள். படித்ததால் மட்டும்தான் நான் வளர்ந்திருக்கிறேன், படித்ததால் மட்டும்தான் பழனி அருமையாக பேசி கொண்டிருக்கிறார், படித்ததால் மட்டும்தான் ஞானசம்பந்தன் ஐயா வந்து வயிறு குலுங்க சிரிக்க வைத்து சிந்திக்கும் வைத்தார், படித்ததால் மட்டும்தான் தான் ஒரு மருத்துவராக இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவராக உங்கள் ஊர் ஆட்சித்தலைவர், உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர்ந்திருக்கிறார், படித்ததால் மட்டும்தான் கமிஷனர் மரியாதைக்குரிய தர்பகராஜ் ஐஏஎஸ் அவர்களும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். படித்தால் மட்டும்தான் உலகம் மாறும் என்பதை இங்கிருக்கிற அனைவரும் தயவு செய்து நம்புங்கள். ஒரே ஒரு சின்ன விஷயம், அன்பு அண்ணன் நா. முத்துக்குமார் அவர்களுடைய விஷயத்தை சொல்கிறேன். அண்ணன் படித்த ஸ்கூலுக்கே அண்ணனை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க காஞ்சிபுரத்தில், ஆண்டர்சன் பள்ளி. அந்த பள்ளிக்கு அண்ணன் போயிருக்காரு, எல்லாமே நடந்திருக்கு. வெளியில் வராரு. வெளியில் வரப்ப அந்த தாசில்தார் அலுவலகம் கிட்ட காசி என்னன்னு ஒருத்தர் வழக்கமாக ஐஸ் விற்றுக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட தான் போய் கடன் சொல்லி இவங்கெல்லாம் ஐஸ் வாங்கி சாப்பிடுவாங்களாம். குச்சி ஐஸும் சேமியா ஐஸும். சேமியா ஐஸ்லாம் ஞாபகம் இருக்கா? அதை விட ஒரு சுவை இன்னைக்கு வேறு எந்த ஐஸ்லேயும் வரல. டியூப் ஐஸ்னு ஒன்று விற்பான், ஞாபகம் இருக்கா? டியூப் ஐஸில் பிஸ்தா இருக்கும், ரோஸ் இருக்கும், அப்புறம் என்ன மேங்கோ இருக்கும், சாக்லேட் இருக்கும், கிரேப்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த குச்சி ஐஸ், அந்த டியூப் ஐஸு ஓரமாக இருக்கிற அந்த கவரை அப்படி கடிச்சு துப்பிட்டு இழுத்தா உள்ள வெறும் பனிக்கட்டியாக இருக்கும். எல்லாம் ஒரே நிறமாயிரும். அப்படின்னா போதும், எல்லாம் ஒரே நிறம் தான். என்ன பிஸ்தான் நானுங்க? வித்தவன் தான் பிஸ்தா, ஐஸ் பிஸ்தாவே கிடையாது. அந்த சேமியா ஐஸ் அதுவும் வாங்கி சாப்பிடுவாராம். அண்ணன் காசியனனை பார்க்க நா. முத்துக்குமார் அவர்கள் அதே மாதிரி காரை நிறுத்திட்டு இறங்கி காசியனனை பார்க்க போயிருக்காரு. கொஞ்சம் வயது முதிர்ந்த தோற்றத்தோடு தளர்ந்த உடலோடு காசியனன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அண்ணன் கிட்ட போய், ஏன்னா எவ்வளவோ குழந்தையினுடைய முகத்தை அவர் பார்த்துருப்பாரு, என் முகம் எங்கே அவருக்கு ஞாபகம் இருக்க போதுன்னு அவரே அறிமுகப்படுத்திக்கிட்டு, அண்ணன் எனக்கு ஒரு சேமியா ஐஸ் கொடுங்கன்னு 100 ரூபா எடுத்து நீட்டியிருக்காரு. உடனே அவர் சொன்னாரா, சேமியா ஐஸ்லாம் யாருப்பா கேட்குறா, மேங்கோ ஆரஞ்சு மட்டும்தான். சரிண்ணே ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு 100 ரூபா கொடுத்துருக்காரு. உடனே அந்த காசி அண்ணன், அந்த மனிதன் ஒரு அருமையான வார்த்தை சொன்னாருங்க. அந்த கட்டுரை முடியிறப்ப இருக்குது, வேடிக்கை பார்ப்பவன்கிற நூலில் நா. முத்துக்குமார் கட்டுரைகள் பெரிய தொகுப்பாக இருக்குது, வாங்கி படிங்க. அதில் சொல்கிறாரு, என்ன தம்பி நம்ம ஸ்கூலில் படித்தங்கிற, சினிமாவில் பாட்டெல்லாம் எழுதி நம்ம ஊரை பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்க, காசெல்லாம் வேண்டாம் வச்சுக்கோ அப்படின்னு ஐஸை எடுக்கிறதுக்கு கீழே குனிஞ்சாராம். மிக அழகான ஒரு வாக்கியத்தோடு அந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார் நா. முத்துக்குமார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. காலம் காலம் ஐஸ் கட்டி போல கட்டி கட்டியாய் தேங்கி கிடக்கிறது. காலம் ஐஸ் கட்டி போல கட்டி கட்டியாக உறைந்து கிடந்ததுன்னு எழுதுறாரு. இவ்வளோதான் சார் அன்பு, இவ்வளோதான் அன்பு. ஒரு மூட்டை தூக்கிட்டு இருந்தார் ஒரு அண்ணன், அவ்வளோ 2 மூட்டை, ஒரு 50 கிலோ 60 கிலோ இருக்கும். கிட்ட போய் எப்படின்னா இவ்வளோ வெயிட்டு தூக்குறீங்கன்னு, தம்பி நான் மூட்டையை தூக்கலப்பா, எனக்கு 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்களை தூக்குறதா நினச்சிக்குவேன், மூட்டை தூக்குறது எனக்கு சிரமமாக தெரியாதுன்னு. அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக ஒருத்தன் மூட்டையை தூக்கி சுமந்துட்டு இருக்கான். ஒரு ஏங்க நம்ம வெஸ்மாம்பலம் வழியாக காரில் வந்துட்டு இருக்கேங்க, வீடு அசோக் நகர் நான் போகிறேன், கீரை கட்டு முழுக்க தள்ளு வண்டியில் வச்சுட்டு ஒருத்தர் வந்து தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. தள்ளவே முடியல, இந்த கீரை வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு தள்ளு வண்டியில்.
ஏன்னா அப்போ நான் சொன்னேன், என்னுடைய வாகன ஓட்டுநர்கிட்ட சொன்னேன், தம்பி ஒரு நிமிஷம் நிறுத்துங்கன்ட்டு இறங்கி போய் டக்குன்னு அண்ணே ஐயா கீரை கொடுங்கண்ணே அவர்கிட்ட. உடனே இப்போ தான் தம்பி கொண்டு போகிறேன், என்ன வியாபாரமே ஆரம்பிக்கலன்னாரு. வியாபாரம் எங்கேருந்து ஆரம்பித்தா என்ன, இங்கேருந்தே ஆரம்பிங்கண்ணே. சிரிச்சுக்கிட்டே உடனே 2 கீரைக்கட்டை எடுத்து கொடுத்தாரு. உடனே நான் என்னோட பர்ஸ்லேருந்து ஒரு தொகையை எடுத்து கொடுத்தேன். அவர் சொன்னார், என்கிட்ட சில்லறை இல்லைப்பானாரு. பரவாயில்லங்கய்யா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே, பரவாயில்லங்கய்யா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே. உடனே அவர் சொன்னார், அதெல்லாம் வச்சுக்க முடியாது, இதுக்கு இது ரொம்ப அதிகம், இது ரொம்ப அதிகம். ஒன்று சொல்லவா, ஏழ்மையில் இருப்பவர்கள் நேர்மையை அதிகம் பேசுகிறார்கள். இது ரொம்ப அதிகம்ன்ட்டு காரில் யார் இருக்கா அப்படின்னாரு. மனைவியும் என்னுடைய குழந்தையும் இருக்காங்கண்ணே. மருதாணி வச்சுப்பாங்களா? ஐயோ என் குழந்தைங்க மருதாணியும் ரொம்ப பிடிக்கும்ண்ணே. டப்புன்னு குனிஞ்சு ஒரு 4 மருதாணி கட்டை எடுத்து கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், என் குழந்தை கைகளில் வைத்த சிகப்பிலேயே அதிகபட்ச சிகப்பு அந்த மனிதர் கொடுத்த மருதாணியின் சிகப்பு தான். அது வண்ணத்தின் எண்ணத்தின் சிகப்பு. இவ்வளோதாங்க வாழ்க்கை. கடந்து போகிற தருணங்களிலெல்லாம் சிறிது நேரம் நில்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை, சமூகத்தை, மனிதர்களை, பறவைகளை, விலங்குகளை கவனிக்க தொடங்குங்கள். உறவுகள் ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சு அனாதை பிணங்களை எல்லாம் எடுத்து நல்லடக்கம் செய்கிற மிக உயர்ந்த பணியை காலித் அகமதுன்னு ஒரு நண்பர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். காலித் அகமதுன்னு உறவுகள் ட்ரஸ்ட் அண்மையில் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதை படிச்சுட்டு ஒரு அப்படியே மெய்சிலிர்த்து போச்சு, நெகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஒரு பயண நிறுத்தம், ஒரு பஸ் ஸ்டாப்பில், பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அதுலேயே தங்கியிருக்கிற ஒரு முதியவர் இறந்து போயிட்டார். அவரை சுற்றி ஒரு 12 நாய்கள், நன்றியுள்ள நாய்கள். நன்றியுள்ள நாய்ன்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் இருக்கு. ஏன்னா நன்றி இல்லாமல் சில பேர் அம்மா அப்பாவே என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். சுற்றி இருக்கு. அவர் ஒரு பதிவு போடுறாரு, அவர் இறந்து விட்டார் என்பது கூட தெரியாமல் அவர் அன்பிற்காக ஏங்கி 12 ஜீவன்கள் சுற்றி சுற்றி வட்டமடித்து கொண்டே இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். உலகம் மிக அழகானது, நீங்கள் நின்றால், நீங்கள் கவனித்தால். சென்று கொண்டே இருக்காதீர்கள், செல்லுகிற பாதைகளில் நில்லுங்கள், கவனியுங்கள். வாழ்க்கை உங்களை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தயாராக இருக்கிறது. முடிந்தவரை அன்பை பகிருங்கள். முடியவில்லை என்றால் அமைதியாகவாவது இருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.